ஜீவ சமாதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜீவ சமாதினா என்ன? கணக்குள் இருக்கக்கூடிய ஜீவனை சம ஆதி செய்யும் நிலை ஜீவ சமாதி. ஏயா அதே மாதிரி ஜல சமாதின்னு ஒன்று இருக்கு. அது என்ன சார்? அது சொரூப சமாதி. சொரூப சமாதினா என்னன்னா, சிவநிலையை அடைஞ்சவங்களால மட்டும்தான் அந்த சொரூப சமாதியை அடைய முடியும். சரி, எப்படின்னா அந்த தியானத்தில் இருக்கும்போது நம்ம உடம்பு அப்படியே சொரூபமாக மாறுமா. அப்படியே எப்படி சொல்லுது, இந்த தேதம் இந்த உடம்பு அப்படியே ஒரு வெளிச்சமாக மாறிடுமா. நம்ம நினைச்ச உருவத்துக்கு மாற முடியுமா. இந்த அஷ்டமா சித்தி இதில் எல்லாமே கை கூடிடுமா. அந்த நிலையை அடைஞ்ச ஒரு மகானை பற்றி நாம் இனிமேல் பார்க்கலாம். அது யார் அந்த மகான்னா, செஞ்சுதா மதாவதார் பாபாஜி. இந்த மதாவதார் பெயர் ஏன் பாபாஜிக்கு மட்டும் இருக்குன்னா நான் சொல்லுறேன் அடுத்த வீடியோவில்.